வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜஸ்ட் குக் கிச்சன்ல புளியோதரை தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நம்ம செய்ய போற இந்த புளியோதரை பேஸ்ட்டை 10 லிருந்து 15 நாள் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு எலுமிச்சை அளவு புளியை நல்லா தண்ணி விட்டு ஊற வச்சிடுங்க. நம்ம சாதம் நல்லா உதிரியாக வடிச்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக நல்லாயிருக்கும். இப்போது இந்த புளியோதரை பேஸ்ட்டுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, காரத்துக்காக 3 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்து குறைவான தீயில வச்சு வறுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மிளகாய் சீக்கிரமாகவே நல்லா கருகி போயிடும். அதனால் நல்லா வறுபட்டதும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போது இந்த பருப்பு ஓரளவு நல்ல நிறம் மாறி வருது. இது கூட 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 2 டீஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். இந்த எள்ளு கொத்தமல்லி விதை நான் ஏற்கனவே வறுத்துட்டு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். அதனால் கடைசியாக சேர்க்குறேன். நீங்கள் வறுக்காமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா முன்னாடியே சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து இந்த மாதிரி ஒரு இடிக்கிற உரலில் மாற்றி நல்லா கரகரப்பாக இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடுகு, காரத்துக்காக ஒரு 3 காஞ்ச மிளகாய் உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது நல்லா வறுபட்டதும் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணியவும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இந்த புளி தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து இந்த புளி காய்ச்சல் நல்லா ஒரு பாதியாக சுண்டி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். எப்போவுமே நம்ம ஒரு 10 நாள் 15 நாள் நம்ம இந்த புளி காய்ச்சல் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா பருப்பு இப்போவே நம்ம சேர்க்க வேண்டாம். எப்போ நம்ம சாதம் கலக்க போகிறோமோ அந்த டைமில் கொஞ்சமாக எண்ணெயில் இந்த பருப்பெல்லாம் நல்லா வறுத்துட்டு இந்த புளி காய்ச்சலும் கொஞ்சமாக சேர்த்து சாதம் கிளறினீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக நல்லாயிருக்கும். இப்போது இந்த புளி தண்ணி நல்லா பச்சை வாசனை போயிட்டு நல்லா சுண்டி வந்திருக்கு. இது கூட நம்ம இடித்து எடுத்துருக்கிற மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இது நல்லா கலந்ததும் லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும். சூப்பராக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தயாராகிடும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. நம்ம பருப்பெல்லாம் சேர்க்கறதுனால அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது ஒரு 5 நிமிஷம் பொறுத்து இந்த புளியோதரை பேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக அழகாக நல்லா கலர் மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக தயாராகிடுச்சு. இதை நம்ம இப்போ ஆற வச்சுட்டு தனியாக ஒரு பாட்டில்லையோ இல்லை எதனா ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா 10லேருந்து 15 நாள் கூட நல்லா கெட்டு போகாமல் நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும். நம்ம சாதம் செய்யும்போது கொஞ்சமாக பருப்பு வறுத்துட்டு இந்த பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் சாதமும் சேர்த்து கலந்திங்கன்னா போதும். சூப்பராக புளி சாதம் தயாராகிடும். ரொம்பவும் டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இப்போது நம்ம சாதம் எடுத்து வச்சுருக்கிறதையும் இந்த புளி காய்ச்சல் கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா ஈவனாக கிளறிக்கோங்க, எல்லா சாதத்துலேயும் படுற மாதிரி. இந்த மாதிரி நல்லா சாதம் கிளறும்போது டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது சாதம் நல்லா கலந்தாச்சு. இது கூட நம்ம கொஞ்சமாக பருப்பு தாளிச்சிட்டு சேர்க்க போகிறோம். அப்போ சாதம் சாப்பிடும்போது நல்லா மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு நான் நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன் ஃபுல்லாகவே. எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக முந்திரி சேர்த்துருக்கேன். நீங்கள் வேர்க்கடலையும் இது கூட சேர்க்கலாம், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பருப்பு லேசாக நிறம் மாறி வரும்போது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அந்த சாதத்தோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. ரொம்பவே வாசனையாக நல்லாயிருக்கும். அந்த பருப்பும் சேர்த்து சாப்பிடும்போது பசங்க ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க, நல்லா மொறுமொறுன்னு இருந்ததுன்னா. இப்போது ரொம்பவே சூப்பராக புளியோதரை தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாதத்தோட உருளைக்கிழங்கு தொக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்பளம் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.